बस स्टैंड पर ऑटो पार्किंग को लेकर हुए झगड़े में 8 ऑटो ड्राइवर गिरफ्तार, 20 से ज्यादा लोगों के खिलाफ केस दर्ज और ऑटो जब्त किया गया। थेनी पुलिस स्टेशन में घुसकर पुलिस में बहस करने वाले 60 से ज्यादा ऑटो ड्राइवर गिरफ्तार किए गए ऑटो ड्राइवरों को छोड़ने की मांग उनके संगठन की ओर से हो रही है। थेनी न्यू बस स्टैंड इलाके में पेनिक्विक ऑटो एसोसिएशन नाम का एक ऑटो स्टॉप है। ऐसे में ऑटो स्टॉप इलाके में ट्रैफिक में रुकावट डाल रहा था और पुलिस ने कुछ दिन पहले ऑटो स्टॉप हटाकर पानी की गुमटियां लगाकर कार्रवाई की। इस वजह से थेनी पुलिस की उनसे बहस हो गई। इसके बाद बड़ी संख्या में ऑटो ड्राइवरों ने अरेस्ट किए गए लोगों को छोड़ने की मांग करते हुए थेनी पुलिस स्टेशन का घेराव किया। इसके बाद डीएसपी की लीडरशिप में थेनी पुलिस स्टेशन पर पुलिस तैनात की गई और ऑटो ड्राइवरों से बातचीत की गई। इस बारे में ऑटो ड्राइवरों ने कहा कि 13 साल से बकायदा रजिस्ट्रेशन करवाकर ऑटो स्टैंड से पैसेंजर उठा रहे हैं। ऐसे में उन्हें लगा कि पुलिस ने एक तरफा कार्रवाई की और सिर्फ उनके ऑटो एसोसिएशन से जुड़े ड्राइवरों पर ही एक्शन लिया। ऑटो स्टैंड पर प्रॉब्लम खड़ी करने वाली दूसरी पार्टी पर एक्शन नहीं लिया। इस वजह से वे पिछले कुछ दिनों से ऑटो नहीं चला पा रहे हैं। उनकी रोजी रोटी पर बहुत बुरा असर पड़ रहा है। उन्होंने अपने एसोसिएशन से जुड़े गिरफ्तार ऑटो ड्राइवरों की रिहाई की मांग की। जोनल रिपोर्टर के आसिकली डिंडिगुल तमिलनाडु। தேனி மாவட்டம் தேனி நகர்பகுதியில் புதிய பேருந்து நிலையம் பென்னிக்குக் புதிய பேருந்து நிலையம் இருக்குது. அங்கே பென்னிக்குக் ஆட்டோ ஸ்டாண்டு 13 வருஷமாக நாங்கள் 15 ரெனியூவல் பண்ணி ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த 13 வருஷமாகவே எங்களை ஓட்டக்கூடாதுன்ற எண்ணத்தில் எங்களுக்கு எதிராக ஓட்டக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவங்களும் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்க அதிகாரிகளும் எல்லா பேரும் சேர்ந்து எங்களை ஓட்டக்கூடாதுன்றதுல இருக்காங்க. ரெனியூவல் நாங்கள் 13 வருஷமாக ரெனியூவல் பண்ண இந்த இது ஆட்டோ ஸ்டாண்டுடைய இது எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களை ஓட்டக்கூடாதுன்றதில் இருக்காங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இப்போ 8 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. 8 ஆட்டோ உள்ளே தூக்கி வச்சுருக்காங்க. இப்போ பாதிக்கப்பட்டு எங்களுக்கு தொழில் பாதிக்கப்பட்டு எங்களுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. எங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் எங்களை வீட்டு செலவுக்கு எல்லாமே இந்த ஆட்டோ ஸ்டாண்டை நம்பித்தான் எங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் எங்களை ஓட்டக்கூடாது, புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எங்களை வரக்கூடாது அப்படின்றத இந்த அரசு அதிகாரி தேனி மாவட்டத்தில் இருக்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களுக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு இப்போ நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் தேனி காவல் நிலையத்தில் மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் இப்போ எல்லா ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க மொத்த தொழிலாளரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். என்ன காரணம் தெரியல. எங்கள் 13 வருஷமாக நாங்கள் அது இங்கே மெஜாரிட்டியாக ஓடுறது தேவேந்திரகுல வேளாளர் மெஜாரிட்டியாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலங்கிட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் எங்களை மட்டும்தான் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஆப்போசிட்டாக ஓட்டுறவங்க இன்ன வரைக்கும் ஓட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நகராட்சியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்கு ஓட்டுங்கன்னு சொல்கிறாங்க. எங்களை மட்டும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. யார் எந்த அமைப்பை சார்ந்தெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஆட்டோ தொழிலாளர் மட்டும்தான் இருக்கும்.